சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே அபியா யூதாவின் ராஜாவாக செயல்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அபியா அவன் இந்த யூதா தேச மக்களும் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறதை இந்த அதிகாரம் விவரிக்கிறது. அபியாவுக்கும் அங்கே எருசலேமில் இருந்ததான ராஜாவான யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அபியா இஸ்ரவேலின் ஜனங்களை சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனாகிய யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அங்கே எருசலேமிலே ராஜாவாக மாறுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தாவீதுடைய குமாரன் கைவடிக்கலான கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலம் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் ஏராளமான கூட்டம் யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கிய பொன் கன்றுக்குட்டிகளையும் உங்களிடத்தில் இருக்கிறதே என்று சொல்லி, அங்கே எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அனைவரும் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்வர்கள் லேவியருமாமே என்று சொல்லி, இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களுடனே கூட இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக பூர்வீகளை பெருங்கொடியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் அங்கே உங்களுக்கு விரோதமாக பூர்வீகளை பெருங்கொடியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி, கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்று சொல்லி, அங்கே யுத்தம் ஏற்படுகிற போது கர்த்தர் இந்த அபியாவுக்கு யூதாவுக்கு துணையாக நின்று கர்த்தர் அவன் ஜெயத்தை கொடுத்ததை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தரோடு சார்ந்திருக்கும் பொழுது உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அவர் ஜெயம் தருகிற தேவன். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்காக ஜெயக்கொடியேற்றிய ஆவியானவர் நமக்கு உண்டு. அவர் நம்ம காரியங்களை ஜெயமாக்குவார். தானியேலிலிருந்து காரியங்களை ஜெயமாக்கினவர் கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து அந்த காரியங்களை ஜெயமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே ஆசா யூதாவின் ராஜாவாக வருவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆசா தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். மகிமை உண்டாவது. தேவரின் பலிபீடங்கள் எல்லாம் அகற்றி சிலையெல்லாம் உடைத்து விக்கிரகத்தின் தோப்புகள் எல்லாம் வெட்டி கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி நடக்கவும் யூதாவுக்கு கற்பித்து அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே யுத்தங்கள் ஏற்படும் போதும் ஆசதன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் மற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீங்கள் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைத்த பொழுது, இதோ அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த எத்தியோப்பியர்
ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்தார். அபியாவுக்கு ஜெயம் கொடுத்தவர் ஆசாவுக்கும் ஜெயம் கொடுத்தார். தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே ஆசாவினுடைய சீர்திருத்தங்களை பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே தங்கள் நடுக்கத்திலே இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் திரும்பி அவரை தேடின போது அவர்களுக்கு வெளிப்பட்டார். அது தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கவும் தேவனுடைய காரியங்களிலே உண்மையாயிருக்கவும் தன்னை ஒப்பு கொடுத்ததான ஆசா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாம் அகற்றி உண்மை தேவனுடைய காரியங்களிலே நடக்கும்படியாக தன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த ஆசா. ஆனால் 14வது அதிகாரத்திலே கடைசி வருஷங்களிலே அந்த ஆசாவினுடைய நிலைமை மாறிவிடுகிறது நாம் பார்க்க முடியும். சிரியா ராஜா அங்கே அவருக்கு எதிராக வருகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். சிரியா ராஜா வரும்போது சிறியராஜுக்கு பயந்து, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனுடைய செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்லி பெனதாத் ராஜாவாகிய அங்கே ஆசாவுக்கு செய்தி செவி கொடுத்து அங்கே கர்த்தருடைய ஆலயங்களில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் சீரியாவுக்கு அனுப்புகிறதான காரியம் அங்கே சரியான காரியமாக அமையவில்லை. இது பயப்பட முடியாத சூழ்நிலை வரும்போது கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். அதற்கு பிறகு மனித இடத்தில் தோன்றினபடி யோசித்து செயல்படுவோமானால் இந்த காரியங்கள் சில சமயங்களில் பாதகமாக மாறிவிடும். அப்படித்தான் ஆசாவுக்கு நேரிட்டது. ஆரம்ப காலங்களிலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஆசா இப்பொழுது சீரியா ராஜாவை துணை கொண்டு அங்கே ராஜா பாஷாவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அங்கே காரியங்கள் நடப்பிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உண்மை உண்டாவதாக. ஆனாலும் தம்மை பற்றி உத்தமனுடைய தோழிக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே நீ மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இதை மேற்கொண்டு உனக்கு உத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மீது சினங்கொண்டு கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே போட்டு வைத்தான். கொடூரமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருந்தான். எனவே கடைசி நாட்களிலே அந்த ராஜாவுக்கு விரோதமாய் வியாதி வந்தது. பரிகாரிகளை தேடினான். அந்த பரிதாபமான முடிவு மரணத்தில் முடிந்தது. ஆண்டவர் சம்பந்தத்தில் நம்ம மகிமையான காரியங்கள் செய்தல்வாராக. ஆமேன் ஆமேன்.